சரி இப்போ நான் என்ன பண்ணணும்? டியூஷன் படிக்கணுமா? டியூஷன் படிக்கணும்னா டியூஷனுக்கு போ. பக்கத்து வீட்டுக்கு போலான்னு பார்த்தேன். அந்த அக்காவை நீங்க விரட்டி விட்டுட்டீங்க. பக்கத்து தெருவுக்கு படிக்க போலான்னு நினைச்சேன். அவங்களுக்கு 40 வயசு ஆகலைன்னு அவங்களையும் விரட்டி விட்டுட்டீங்க. அது அது வந்து நம்ம ஊர்ல மொத்தமே படிச்ச பிள்ளைகள் 12 பிள்ளைகள். 12 இப்ப நம்ம ஊர்ல இல்ல. அப்ப நான் யாருக்கிட்ட தான் டியூஷன் படிக்க முடியும்? 12 டீச்சருக்கும் வயசு வெறும் 22. அதனால நீங்க கட்டாயப்படுத்தி வெளியெடுப்பு செஞ்சிட்டீங்க. வெளிநடப்பு. வெளிநடப்பு பண்ணிட்டீங்க. அவங்க எல்லாம் குடும்பத்தோட வெளியூர்ல போய் செட்டில் ஆயிட்டாங்க. இப்ப நான் யாருக்கு டியூஷன் படிக்கட்டும்? எனக்கு இருந்தது ஒரே ஒரு டீச்சர், எனக்கு பிடிச்ச டீச்சர். இப்போ நீ என்னதான் சொல்ல வர? அந்த டீச்சர்ல நீ டியூஷன் படிக்க வேண்டாம். அப்ப நான் தினமும் அடி வாங்க வேண்டியதுதான். சரி விடுங்க, உங்க பிள்ளை தினமும் அடி வாங்கிட்டு போறான். சேத்த விடுங்க, தாயா தகப்பனா விடுங்க விடுங்க, அடி வாங்கிட்டு போறேன். என்ன ஒரே நீங்க அடிப்பீங்க? உங்க பிள்ளைய அடிக்கிறதுக்கு ஒரு மண்ணில் ஒத்த பிறந்திருக்கான்னு நினைச்சுக்கிட வேண்டியதுதான். வேற என்ன பண்ண முடியும்? அம்மா என்ன பேசுறான்? கிங்ஸின் இதே மாதிரி தான் பேசுவான். சின்ன வயசுல இப்படிதான் பேசுவான். சிரிப்பா இருக்கும். ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்த்தை பேச மாட்டான். பேசிக்க இன்னும் 18 வயசு வரும்போது வாயே திறக்க மாட்டேன். அப்படின்னா எனக்கு அடே அடே ஆத்தி, இவன் ரொம்ப ஸ்பீடா இருக்கானே. அப்ப எனக்கு ஒரு இசை வருவாங்களோ? யார் இந்த தேவதை, யார் இந்த தேவதை? யாருங்க? அதுதான்ப்பா நானும் தேடிக்கிட்டு இருக்கேன். இவனுக்கு முன்னாடி என் தம்பி மகளுக்கு ஏதாவது நல்லது பண்ணிடணும். ரொம்ப தேடாத, இன்னும் பிறந்திருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்ல. கோவம் வர்றாங்க. எனக்கு தெரியாது.